அப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போம். என்ன இது? சமுத்திர தேவா பேரை பார்த்தீங்களா? சிலை எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வீரம் விளைந்த அதோட வீரம் நிறைந்த வல்வெட்டுத்துறை மண்ணில் நிற்கிறோம் நாங்கள். உண்மையில் வல்வெட்டுத்துறை என்று சொன்னாலே தெரியாத ஆக்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னால், அந்த வல்வெட்டுத்துறையில் நிறைய சிறப்பு அம்சங்கள், அதாவது பட்ட திருவிழா, அம்மன் கோயில் திருவிழா டைமில் வந்து அந்த இந்திர விழாண்டு செய்வினோம். அப்போ அந்த இந்திர விழாவெல்லாம் உண்மையிலே சும்மா வித்தியாசமாக வேறு டிஃப்ரெண்ட்டாக செய்வினோம் நிறைய. அப்போ அப்படியான ஒரு வல்வெட்டுத்துறையில் நிற்கிறோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு வல்வெட்டுத்துறையில் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதாவது ஊரணி ஊற்றுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த ஊரணி ஊற்றுக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த ஊரணி ஊற்று வந்து மழை நேரத்தில் பார்க்கல. அது என்னென்னு சொன்னால் பயங்கர தண்ணியும் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நாங்கள் அதெல்லாம் நிற்கிறோம். அப்போ அந்த ஊரணி ஊற்று எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இதில் வீடியோவில் காட்டுவோம். மற்றது இன்னும் வல்வெட்டுத்துறைக்குள்ள சிறப்பான அம்சங்கள் என்ன இருக்குன்னு சொல்லியும் நாங்கள் போக போக பார்த்துக்கொள்வோம் வீடியோவில். என்ன சரி, ஓகே. நாங்கள் இப்போ அந்த ஊரணி ஊற்று எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் தெரியாத ஆக்கள் வந்து இப்படியான ஒரு வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஓகே அந்த ஊரணி ஊற்றை பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஊரணி ஊற்று. உண்மையிலே வந்து இதில் அந்த நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறது. வெளி மாவட்டங்களில் இருந்தும் மற்றது வெளிநாட்டில் இருந்தும் கூடுதலாக இந்த இடங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது. கூடுதலாக சிங்களாக்கள் வந்து இந்த இடத்த பார்க்கணும். ஊரணி ஊற்றுன்னு சொல்லி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் இதெல்லாம் இப்படியே கட்டுனது. இதை பாருங்கள் இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே வாங்க பார்ப்போம். மழை காலம் இல்லை தானே, மழை இல்லை என்றபடியாலும் அது அந்த கடலடி கொஞ்சம் குறைவுண்டபடியாக மழை நேரம் வந்து இந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால் அந்த கட்டுக்கிட்ட மட்டும் அப்படியே தண்ணி ஃபுல்லாக நிற்கும். அதோட இவ்விடத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கிடங்கு வாங்க. அங்கால கொஞ்சம் ஆழம் குறைவு, இடத்துக்கிட்ட வந்து சரியான ஒரு ஆழம் கூட. இங்கே பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. தாழ்பத்தை பார்த்தீங்களா எப்படி என்று. ஆனால் இதில் வந்து மழை டைமில் வந்து நிறைய பேர் வந்து குளிக்கணும். நிறைய பெடியல் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குளிக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டாந்து அந்த நீச்சல் அதுகள் பழக்குவினோம். அதோட நானும் இங்கே வந்து குளிச்சிருக்கேன், பெடியலோட வந்து குளிச்சிருக்கேன். உண்மையில் குளிக்கவே சும்மா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ன்னு சொல்கிறத விட ஸ்விம்மிங் பூலை விட இந்த கடல் தண்ணியில் குளிக்கல வந்து சூப்பராக இருக்கும். அப்படியான ஒரு ஊரணி ஊற்று தண்ணி தான் அப்படியே ஃபுல்லாக அப்படி ஒரு இடத்து காட்டம் இருக்கும். இதுதான் அந்த ஊரணி ஊற்று. அப்போ மழை டைமில் இன்னும் நிறைய நிற்குமா? மழை டைமில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிற்கும். மேலே மாறிக்கறி உள்ளே விழுந்துறாங்க. இந்த ஆழத்தை பாருங்க எப்படி என்று சொல்லி. இப்போ நீச்சல் தெரிஞ்சால் மேலே வரலாம் தான். அவங்க பெடியல் ஓடி வந்து இங்கே இருந்தெல்லாம் அப்படியே ஓடி வந்து குதிப்பாங்க. இவ்விடத்துக்கிட்ட ஓடி வந்து இந்த கட்டில் நின்று அப்படியே இதுக்குள்ளே பாய்வாங்க. அங்கே பார்க்க தண்ணி குறைவு மாறி இருந்தது. பார்த்தீங்களா இவ்விடத்துக்கிட்ட வர எப்படி என்ன உள்ளுக்க நல்ல சின்ன சின்ன மீனெல்லாம் நிற்கிது. அப்படியே கிளறு மீனெல்லாம் தெரியுது அப்படி. இது கீழே வந்து உள்ளுக்கு ஒரு பெரிய கிடங்கு மாதிரி ஒன்று இருக்கு. உள்ளுக்க கிடங்கு இதால் தான் அப்படியே இப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்கு மாதிரி கிடக்கு, பாசியெல்லாம் படிஞ்சு. ஆனால் மழை வந்தோன்னே இந்த தண்ணி அந்த அதால் அப்படியே ஓடும் தண்ணி. அதில் ஒரு கதை கொண்டு போட்டுருக்கணும். வாங்க அதை ஒருக்கா பார்ப்போம். இவ்விடத்துக்கிட்ட நல்ல ஒரு கட்டிடமும் கட்டி வச்சிருக்கணும். அப்படி இவ்விடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே அந்த சரி கேஸ் மாதிரி சின்னாக்கள் சரி கேஸ்
சர் ஓ சறுக்கிற மாதிரி அப்படியே இவ்விடத்துக்கிட்டே வந்து கட்டி வச்சிருக்கணும். அப்படி எப்படி இருக்கு நடக்க மாறிக்கறி உள்ளே விழுந்துறாங்க. இறங்கி இல்லை சறுக்கி போகிறது. இறங்கி போகிறதுக்கு தான் அங்கே படி இருக்கு. சரி அப்படியே நான் அந்த கதவு இருக்கா பார்ப்போம். சரி இதுதான் அந்த கதவு பாருங்க. அப்படியே இதாலேருந்து அப்படியே தண்ணி திறந்து விடணும். தண்ணி திறந்து விடணும். அது அப்படியே இதால் அப்படியே போய் அப்படியே கடலுக்குள்ளால் அப்படியே போகும். இதிலே இறங்கி குளிக்கலாம் போல. இதிலே நல்ல தண்ணி நிற்குது. இவங்க சில பேர் குளிக்க வரைக்குள்ளே இந்த கதவுக்குள்ளால் இடைக்குள்ளாலையெல்லாம் அப்படியே போய் நீந்துவாங்க. சில பேர் என்னென்னா நானும் இங்கே நீந்த வரைக்குள்ளே கதவு கிடையாது போயிருக்கேன். நானும் அப்படியே இதுக்குள்ளால் வந்து அப்படியே திரும்ப இதால் போய் தண்ணி அப்படியே அதால் போகும். அப்படியே இப்போ தான் இப்படி இருக்கும். அந்த கடல் அடிக்கு சொன்னால் அந்த கட்டு மட்டும் தண்ணி அப்படியே மேலே வந்துடும். இதுதான் அந்த உள்ளுக்கு நான் ஒரு கிடங்கு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இவ்விடத்துக்கிட்டான் அந்த பெரிய ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது. இங்கேன்னு பார்க்க பெருசாக தாழ்பாங்குறைவு மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்க பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம்னு சொல்லி. இதுதான் அந்த கிடங்கு. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கொடி ஒன்று போட்டிருக்கணும். ஆனால் இந்த கொடி ஏன் போட்டிருக்கணும் மட்டும் சொன்னால் போன வருஷமெல்லாம் இந்த மலைக்கு வந்து இதில் வந்து இங்கேருந்து தண்ணி அப்படியே அங்கே போகும். அதில் போய் அது பெரிய கிடங்கு மாதிரி ஒன்று இருக்க காட்டினேன்னு சொன்னேன். அந்த கிடங்கு வந்து ஊற்று. அதால் இந்த வார தண்ணி எல்லாம் அப்படியே இதுக்குள்ளால் வந்து அந்த கிடங்கு மாதிரியில் பெரிய அப்படியே முக்குளி மாதிரி வரும். அப்போ வந்து இவ்விடத்துக்கிட்ட வந்து பெரிய ஒரு கிடங்கு. அப்போ ஆர்டிஏ அந்த ரோட்டு வேலை செய்யக்குள்ளே வந்து பெரிய ஒரு கிடங்குன்றபடியாக பெரிய நிறைய கல்லுகள் எல்லாம் போட்டு அப்போ அதை நிறைய வச்சிருக்கணும். ஆனால் இது பெரிய கிடங்கு இதில். அதுக்காக தான் இதில் ஒரு கொடி வந்து போட்டிருக்கு. சரி அப்படியே நாங்கள் இனி அங்கால என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். சரி அப்படியே இவ்விடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கணபதி மகால் பாடசாலை மற்ற இதில் மேலே வந்து பெரிய ஒரு கல்யாண மண்டபமும் இருக்குது. அப்படியே பார்த்துக்கலாம் போவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடோட அமைப்பில் பாருங்க இப்படி வடிவாக கலர்லாம் கொடுத்து இப்படி செய்து வச்சுருக்கணும். இப்படி பார்க்க வடிவாக இருக்குல்லோ. என்ன இது இது வந்து வீடு இல்லை. இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிற நேரம் வந்து திருவிழாக்கள் அது நடக்கல. இதில் வந்து ரிங்ஸ் மற்றது மோர் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுக்கணும். ஆனால் உண்மையில் அதை பார்க்கவே வடிவாக இருக்கு. என்ன காட்டும்போது அப்படின்னு சொல்லி வடிவாக இருக்கேன். சரி அப்படியே வேம்படிச்சான் வேம்படிச்சாந்திக்கிட்ட வந்துடும். வேம்படிச்சாந்திக்கிட்ட நல்ல ஒரு பெரிய குழப்பம் மரம் அப்படியே போகுது. அப்படியே கிட்ட போனோம்னு சொன்னால் வெள்ளைத்துறை யங்சன் வரி இந்த 2 வருஷம் அந்த கடையை அப்படியே இருக்கு ரோடு கூட. பாதியே கொஞ்சம் வேலையை கொஞ்சம் இடமா வேலை செய்து கொண்டு பாரு. ஆனால் இவ்விடத்துக்கிட்ட எல்லாம் மழை காலம் மட்டும்னா பயங்கர கஷ்டம். பைக் போடுறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். பைக் ஏன்னா மெல்ல வாகனம் போடுறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இடங்களாக பார்த்து ரோட்டை போட்டு கொண்டு வாரிடும். இங்கே தான் வெள்ளத்துறை டவுன் இது. சின்ன இடம் என்ன 2 பக்கம் ஃபுல்லாகவே வீடு வருது. 2 பக்கம் எல்லா இடவழியை விட்டாமலுக்கு இது ஒரு கல்யாண மண்டபம்.
மண்டபம் வருது. கல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றம் வீட்டை நோக்கி நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம். சரி, அப்படியே இவ்விடத்துக்கிட்ட வந்தோம்னு சொன்னால் எம்ஜிஆர் சதுக்கம் ஒன்று இருக்குது. அப்படியே இவ்விடத்துக்கிட்ட அப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போம். அப்படியே உள்ளுக்க போய் பார்த்தோம்னா உண்மையில் சூப்பராக செய்து வச்சிருக்கணுமா. நல்ல கண்ணாடியெல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் செய்திருக்கணும். அப்படியே கீழே கல்வெட்டும் பதிச்சிருக்கணும். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவருமான எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர் தோற்றத்தை பார்த்தீங்களா. இப்போ பிறந்திருக்காரு 1917ஆம் ஆண்டு தோற்றம் 1ஆம் மாதம் 17ஆம் தேதி. அங்களோட மறைவு 1987. இப்போ நட்பணி மன்றம் ஆதிகோயிலடி வல்லுத்துறை இது அப்படியே உண்மையில் ஒரு வடிவாக சூப்பராக செய்திருக்கணும். வேணா பார்க்கவே நல்லா இருக்கு. சரி, எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதில் பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். ஆனால் இதில் வந்து முதல் ஒரு பேரெல்லாம் அடிக்கிறாங்க பெருசாக. இப்போ பேரெல்லாம் அடிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற அடையாளமே இந்த வீட்டுக்கு இருக்கிற அடையாளம் வந்து இந்த மதில் தான். இப்போ வாராக்கள் எல்லாம் இந்த மதிலை தான் போட்டோ எடுத்துகிட்டு போயிடும் வீடு இருந்த இடங்கள். அப்படி இப்போ நாங்களும் இதை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அடையாளமாக. அதை தான் எடுக்கலாம். இதை காட்டுங்க. அப்படி கிணறு உண்டை அடிக்க வச்சிருக்கணும். கிணறு அடிக்கல, ஆனால் உள்ளுக்கையும் போயில அது ஃபுல்லாக அப்படியே வேலியெல்லாம் அடைச்சி வச்சிருக்கணும். வேலி அடித்து வச்சுருக்கேன். ஆனால் இவ்விடத்துக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. பெரிய வீடு இருந்த பிறகு அப்படியே வீட்டை எல்லாம் முடிச்சிட்டாங்க. கிணறு என்னது? அது ஒரு கிணறு. நாங்கள் தீர்விலோடமைக்கு வந்துட்டோம். அப்படி இருக்குல்ல போயிட்டு அதால் தீர்வுக்கு பூங்காண்டு ஒன்று இருக்குது. நாங்கள் அப்படியே தீர்வுக்கு பூங்காவை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டில் போகிறோம். எதுக்காக போய் அப்படியே தீர்வுக்கு பூங்காவை பார்ப்போம். இதுக்குள்ள வரைக்கும் அப்படியே எடுத்து பார்க்கணும். நல்ல வீடு நானெல்லாம் இந்த இடத்துக்கிட்டே தான் வந்திருக்கேன். வரே இல்லைண்ணா வார வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ஒரு லெவலில் விளையாண்டு. சரி, அப்படியே நாங்கள் தீர்வில் பூங்கா பார்த்துட்டு போவோம். இதுதான் தீர்வில் பூங்கா. தீர்வில் பூங்காவுக்கு வந்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல விளையாட்டுகள் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கணும். தீர்வில் பூங்காவுக்கு வந்தாச்சு. அங்கே நல்ல சவுக்கு மரம் தான் வளர்க்குறோம். சவுக்கு மரம் அப்படியே உதயசூரியன் ரோட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படியே சாடி எல்லாம் வச்சு கலர் எல்லாம் கொடுத்து பார்க்கவே வடிவாக இருக்கு. ஏன்னா ஒரு ஒரேஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரேஞ்சும் வெள்ளைன்னா நான் விட கலர் ரெண்டு பக்கம் நல்ல பூக்கண்டெல்லாம் வச்சு உதயசூரியன் உல்லாச கடற்கரைக்கிட்ட நாங்கள் வந்து நிற்கிறோமா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கிட்ட தான் பிரம்மாண்டமான முறையில் பட்டப்போட்டிகள் நடக்கிறது. பட்டப்போட்டி என்று சொன்னாலே உண்மையில் பட்டங்களை பார்க்கவே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும். அது என்னென்ன அடுத்தடுத்த பட்டப்போட்டி நடக்கைக்குள்ளே வந்து அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதை நாங்கள் உங்களுக்கு எடுத்து போடுவோம். அந்த இடத்த காட்டுங்க. இதுக்குள்ளே தான் எவ்வளோ பெரிய பட்டங்கள் ஏற்றுவாங்க. என்ன பட்டங்கள் இருந்தால் சும்மா வேறு லெவலில் தான் போகும். உங்களை கப்பல் எல்லாம் இருக்கு.
உதயசூரியன் உல்லாச கடற்கரை. அங்கால என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பெரிய கப்பல் வந்து திருக்கல்வேல நடக்குது. கப்பலில் ஒரு லான்ச். நாங்கள் போனோம் நயனாதீவுக்கு போனோம். அங்கே பார்க்கவே எப்படி இருந்தது. ஆனால் இங்கே இருந்து தான் அந்த நான் காட்டின ஒரு நீல கலர் லான்ச் இங்கே இருந்து தான் திருக்கல் வேலையெல்லாம் செய்யும். அப்படியே பெயின் வேலையெல்லாம் செய்து அங்கே கொண்டே அந்த கடலில் ஓடுனா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே இதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சமுத்திர தேவா பேரை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய போட்டு போட்டில் லான்ச் தான் சொல்லலாம். அந்த உள்ள காக்கத்துக்கு போகிறது சின்ன சின்ன வேலையே செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகும் போல. ரைட். அப்படியே இதுதான் வல்லடுத்துறை மீன் சந்தை. பாருங்க இப்படி கட்டடம் என்று சொல்லி பெரிய கட்டடம். வடிவா இருக்கு. இந்த இடம் வந்து ரேவடி. என்ன இது? ரேவடி. அப்படி என்ன? ரேவடி கடற்கரை. அப்படி ரேவடி கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்ட்ஸ் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கணும். சூப்பராக இருக்குண்ணே. முன்னுக்கு நிற்கிற ஒரு வண்டியை பார்த்து எங்கே நிற்குது. அப்படியே விடத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீனும் கதைக்கிற மாதிரி. ரெண்டு லவ்வர் கதைக்கிற மாதிரி மீனும் கதைக்கிற மாதிரி சந்தோஷத்தில் கதைக்கிறேன் நம்ம அக்கா. சரி, இதுதான் அந்த ரேவடி கிரவுண்ட். பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கால ஃபுல்லாக எல்லாமே நல்ல படங்கள்லாம் கீறி வச்சிருக்கணும். இதில் கீறி வச்சிருக்கணும். அப்படியே இங்கால அப்படியே ஃபுல்லாகவே ஒரு அந்த தூணுக்கேற்ற மாதிரி அங்கே அப்படியே ஒரு படங்கள் வச்சிருக்கணும். அப்படியே இங்கால கடற்கரை சூரியன் காட்சி வடிவாக இருக்குது பார்க்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வல்படுத்துறையை சுற்றி பார்த்தாச்சு. என்ன பார்க்க போனேன் ஒரு 2-3 இடத்துக்கூட காட்டியிருக்கிறோம். அப்போ அப்படியே வல்படுத்துறையை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரொசானிக்கு சில இடங்கள் தெரியாது. அப்போ அந்த இடத்தையும் காட்டி ரொசானி கூட்டி கொண்டு வரவே சொல்லுது. நெஞ்சுக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்கா அப்படி எனக்கு தனக்கு நானும் வந்த இல்லை அப்படின்ட்டு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் பார்த்த இடங்களை நீங்களும் சில பேர் நிறைய வருஷத்துக்கு முன்னுக்கு இங்கே இருந்துட்டு நீங்கள் வேறு நாடுகளில் வெளி மாவட்டங்களில் இருப்பீங்க. அப்போ நீங்களும் சும்மா நார்மலாக நீங்களும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகே. இத்தோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குற நீங்கள்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.